வணக்கம், வெல்கம் டு த மேஜிக்கல் கிளீஷேஸ். நான் சங்கீதா கார்த்திக். ஏப்ரல் மந்த் இஸ் ரிகார்டட் அஸ் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த். இதை பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பல பேர் இந்த விஷயத்தை பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு சஜஷன் கொடுத்தாங்க. சில பேர் சஜஷன் மட்டும் இல்லாமல் இதுக்கான இன்புட்ஸும் கொடுக்க முன் வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்கள சில பேர் டாக்டர்ஸ், தெரபிஸ்ட், பேரண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க எல்லாருமே ஆடியோ கிளிப்பிங்ஸ் அண்ட் வீடியோ கிளிப்பிங்ஸாக அவங்களுடைய இன்புட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லா கண்டென்ட்டையும் வீடியோவாக கம்பைல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆட்டிசம் அப்படின்னு தேடினா இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எக்கச்சக்க கண்டென்ட் கிடைக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இந்த குழந்தைங்களோடு இருக்கிறவங்க கிட்டேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஆட்டிசம் அப்படின்னா என்ன, நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் என்ன, எல்லாத்துக்கும் மேலே அந்த குழந்தைகள் கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லெங்க்தியான வீடியோஸ் அப்படிங்கிறதுனால பல எபிசோட்ஸாக கம்பைல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். முழுக்க ஆட்டிசம் அவேர்னஸ்க்காகவே எடுக்கப்பட்ட வீடியோஸ் இது எல்லாமே. முதல்ல ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி பல விஷயங்கள் ரொம்ப விவரமாக பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ASD, by definition, is a complex group of neurological and developmental disorder that affects how people interact with others, communicate, learn and behave. Autism இந்த ஏஜில் வேணால் டயக்னோஸ் பண்ணலாம். ஆனால் we call it as a developmental disorder because the first 2 years of lifeலேயே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஜென்ரலாக அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் சில குழந்தைங்கள்கிட்ட 6 மாதத்துலேருந்து கூட வெளிப்பாடு இருக்கும் சிம்டம்ஸ், அதோட சிம்டம்ஸ் வெளிப்பாடு இருக்கும். ஆனால் 2 to 3 years வேணும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த டயக்னோசிஸ். பிகாஸ் 3 yearsல தான் கம்யூனிகேஷன் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஒரு குழந்தைக்கு. இந்த ASDயில் 4 மெயின் கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். Autism, Asperger's syndrome, PDD-NOS, pervasive developmental disorder not otherwise specified, and CDD, childhood disintegrative disorder. இதில் CDD ஃபஸ்ட்டு 3 years of life அவங்க நார்மல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ரிக்ரெஸ் ஆகிடும், கற்றுட்டது எல்லாம் அப்படியே போயிடும். அண்ட் ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம்றவங்க அவங்களால இண்டிபெண்ட்டாக லைஃப் லீட் பண்ண முடியும். உங்கள் கம்யூனிகேஷன் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அண்ட் why it is called a spectrum disorder அப்படின்னா, என்ன தான் டெஃபினேஷன் இருந்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் மாதிரி இன்னொரு இண்டிவிஜுவல் கிட்ட சிம்டம்ஸ் இருக்காது. ஒருத்தருக்கே கூட அவங்களோட வேறு வேறு ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வில் பி அட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ ஸ்பெக்ட்ரம். ஸோ இதை எப்படி நம்ம ஒரு சைல்டு டெவலப்மெண்ட் வெளி டெவலப்மெண்ட்டில் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு சோஷியல் கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் ஐ கான்டாக்ட். எதுனா கண்ணை பார்த்து பேசுறது, கண்ணை பார்த்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை பண்ண மாட்டாங்க. அண்ட் செகண்ட் இஸ் சின்ன குழந்தைங்கள்லாம் பை 9 months கூப்பிட்டா திரும்பி பார்க்கும், பேர் கூப்பிட்டா பாபா அப்படி திரும்பி பார்க்கும், இது இல்லை அக்னாலேஜ். ஸோ அது பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஒரு 9 months நம்ம இதை பாரு காக்கா, இதை பாரு குருவி, இதை பாரு கார் அப்படின்லாம் காமிச்சானா அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் காமிப்பாங்க, ஒரு ஜாய், சர்ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் குழந்தைகள் காமிக்கும். அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. அண்டு நம்ம சின்ன வயசில் இந்த தட்டு தாம்பாளம் இந்த மாதிரி ஃபிங்கர் கேம்ஸ்லாம் நிறைய நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதிலலாம் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அண்ட் பை 12 months ஜெஸ்டர்ஸ்லாம் காமிக்கும் குழந்தைங்க. அந்த மாதிரிலாம் அவங்க காமிக்கிறதுல கொஞ்சம் டிலே இருக்கலாம், ஆர் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் ஒரு 15 மாதத்தில் குழந்தைங்க என்னென்னா தனக்கு பிடிச்சதை இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கும் அப்பா அம்மா கிட்டேயோ, அதுக்கு என்ன பிடிச்சதோ அப்படிலாம் கொண்டு காமிக்கும். அது 18 monthsல அவங்களுக்கு எது பிடிச்சதோ அதை பாயிண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் நியூரலாஜிக்கல் மைல்ஸ்டோன். ஸோ இது இவங்கக்கிட்ட எப்படி இதில் பெக்யூலராக இருக்கும்னா, அவங்க அவங்களோட அம்மா கையோ இல்லை பக்கத்தில் யார் கையோ இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட விரலை வச்சு காமிப்பாங்க இவங்களுக்கு பிடிச்சது, இவங்களுக்கு என்ன வேணும், இவங்க தேவைன்னு அவங்களோட சொந்த அவங்க விரலை வச்சு காமிக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு நோட்டீஸ்.
அண்ட் 2 இயர்ஸில் வந்து அடுத்தவங்களோட அவங்க வருத்தமாக இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு இதுவாக இருக்காங்களான்றது வந்து அந்த கணிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு குழந்தை வந்து 2 இயர்ஸில் வந்து அம்மா சோகமாக இருந்தால் இப்படி தொட்டு பார்க்கும், என்னன்னு தெரியல கூட அம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களேன்னு. பட் இது வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கலாம். அண்டு 3 இயர்ஸில் வந்து மற்ற குழந்தைங்களோட கூடி இணைந்து விளையாடுறதுக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கு விரும்புவாங்க, ஆனால் இவங்க விரும்ப மாட்டாங்க. அண்டு 4 இயர்ஸில் என்ன பண்ணுவாங்க, பிரிட்டன் பிளேன்னு சொல்லுவோம். தான் வந்து ஒரு டீச்சரோ இல்லை ராஜாவோ ஒரு ராணியோ இல்லை டிவியில் என்ன பார்த்தாங்களோ அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணி விளையாடணுன்னு அவங்க வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. அது இவங்க பண்ண மாட்டாங்க. அண்ட் பை 5 மந்த்ஸில் என்ன வந்து இப்போ குழந்தை வந்து மாமா வந்து பாடு ஆடு அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் அப்படி தயக்கப்பட்டு வைக்கப்பட்டாலும் வந்து பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி வரத்துக்கு வந்து ரொம்பவே தயங்குவாங்க, பண்ண மாட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ண ஆடியோ கிளிப்பிங் கேளுங்க. அவர் சில விஷயங்களை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். வணக்கம். எனக்கு 2 பசங்க. பெரியவன் அப்சல்யூட்லி நார்மல், 2வது பையன் ஆட்டிஸ்டிக். ஸோ ஒரு நார்மல் குழந்தையும் ஒரு ஆட்டிஸ்டிக் குழந்தையும் வளர்த்த முறையில் என்னால் சில பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். Point number 1, autistic kids are a bundle of positivity. அவங்கள பொறுத்த வரைக்கும் requirements are very simple and நேத்திக்கு நடந்ததை வச்சு இன்னைக்கு மைண்டை போட்டு குழப்பிக்கிறதோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் வளர்த்துக்கிறதோ இந்த மாதிரி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. They are the best example of people who live for the moment and they just enjoy the moment. And this is something that as an adult we all should learn from them. Number 2, they see the world differently. இப்போ நம்ம ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கோம், ஒரு சில சத்தங்கள் நமக்கு கேட்குது, அப்சல்யூட்லி நார்மலாக இருக்குது, அது எல்லாமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால. பட் அவங்களோட சென்சரி ஆர்கன்ஸ் அண்ட் சென்சரி நர்வ்ஸ் மே ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி கேட்குற மாதிரி இருக்கலாம், ஒரு மாதிரி ரொம்ப நாய்ஸியாக கேட்குற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சென்சரி இஷ்யூஸ் தட் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டிஸ்டிக் கிட்ஸ் மைட் ஹேவ். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக சில சவுண்ட்ஸ் கொடுக்கலாம், சில டைப் ஆஃப் ஃபிட்ஜெட்டி பிஹேவியர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி அவங்களோட நார்மல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் த ஆங்ஸைட்டி அரவுண்ட் தேர் சென்சரி issues that they are having. So in that case we have to understand that it is not something that they are doing for fun or they are doing as being naughty or whatever. Now 3, as an adult you have to really get into their world if you want to become their best friend. நம்ம எல்லாரும் மாதிரியும் அவங்களுக்கும் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கிற ஆசை இருக்கும், பட் அவங்களோட கம்யூனிகேஷன் இன்னபிலிட்டிஸ் அதுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் நம்ம எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி பேசாமல் அவங்க உலகத்துக்குள்ளே போய் சின்ன சின்ன சென்டென்சஸ் மெதுவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அரவுண்ட் அந்த சப்ஜெக்டில் பேசினா அண்ட் நாட் எக்ஸ்பெக்டிங் சம்டைம்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சில சமயங்களில். பட் ஆஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேவ் லென்த், த கம்யூனிகேஷன் வேவ் லென்த் ஆஃப் த கிட், you will be able to do that very well. And number 4, they are very skillful and much ahead of their peers in some areas. எத்தனையோ autistic kids have actually excelled in some professions much ahead of their peers, because that is why they are in spectrum. Maybe ஏதோ ஒரு particular skill அவங்களுக்கு way below the peers இருக்கலாம். அந்த மாதிரி சில skills வந்து much ahead, they are way ahead of their peers. So this is only to say that we cannot really tag them as they cannot excel in any profession or anything of that sort. Now number 5, the last one is, as an adult, if you have absolutely normal kids, it's your duty to teach them to accept kids with developmental problems like autism and accept them, and then ask them to play with them, ask them to teach them how to handle such kids. I think nowadays we have a lot of awareness programs, a lot of awareness videos and நிறைய campaigns வருது. So as an adult it's not difficult for us to understand, but it's our duty for us to teach
the kids about how to handle special kids. And thank you for this opportunity, Sangeeta. இவ்வளோ நேரம் ஆட்டிசம் அப்படின்னா என்னங்கிறத பற்றியும் அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை கொண்டு வர பாசிட்டிவிட்டி பற்றியும் பார்த்தோம். இனி வரப்போகிற எபிசோட்ஸில் காசஸ், டயக்னோசிஸ் அண்ட் நம்ம எண்ட்லேருந்து காட்டுற இக்னரன்ஸ் இதெல்லாம் பற்றியும் பார்க்க போகிறோம். வணக்கம்.